ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு. மலை மாதேஸ்வரர் ஆலயம் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் கானூர் தாலுகாவில் 300 அடி உயரத்திலே அமைந்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து சேலம், மேட்டூர், குளத்தூர் வழியாக இந்த மலை மாதேஸ்வரன் ஆலயத்தை அடையலாம். அனுமலை, ஜெனுமலை, அக்காமலை, பவளமலை, லிங்கமலை, பொன்னாச்சி மலை ஆகிய 7 மலைகள் அமைந்ததுதான் மலை மாதேஸ்வர மலை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதேஸ்வர மலையிலே சிறுவன் இறைவனாகிய ஈஸ்வரனே சிறுவனாக அவதாரம் செய்து பல பக்தர்களின் துன்பங்களை போக்கி, கால்நடைகளின் நோயை போக்கி மலை மாதேஸ்வரராக இன்றும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். சித்தநஞ்சன் என்ற தவ யோகி தனது சுத்தூர் மடத்திலே இறைவன் சிறுவனாக அவதாரம் செய்தபோது அந்த சிறுவனை அழைத்து தனது மடத்திலே தங்கி பணியாற்ற அழைத்து கொண்டு போய் அங்கே அந்த சிறுவனுக்கு கல்வி, வேள்வி, யோகம் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கின்றார். அந்த சிறுவன் அனைத்திலும் தேர்ச்சி பெற்று தலைமை சீடனாக விளங்குகின்றான். அந்த பகுதியிலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மாதன் என்ற திருப்பெயரை சூட்டும் பழக்கம் அந்த பகுதி மக்களுக்கு உண்டு. அந்த மாதன் என்ற பெயரோடு ஈஸ்வரனின் பெயரையும் சேர்த்து மாதேஸ்வரர் என்று அழைக்கின்றார் அந்த குரு. ஒரு சமயம் பூக்களை பறித்து வாருங்கள் என்று மாதேஸ்வரனையும் மற்ற சீடர்களுடன் அனுப்பி வைத்தபோது மற்ற சீடர்கள் மட்டும் பூக்களை பறித்து கொண்டு வருகின்றார்கள். மாதேஸ்வரனை காணவில்லை. சிறிது நேரத்திலே மாதேஸ்வரன் வெண்புலி வாகனனாக காட்டிலே வாழக்கூடிய கொடிய புலி மீது அமர்ந்து வருகின்றான். அவனது பூக்கூடையிலே பூக்கள் இல்லை. அதற்கு பதிலாக தேள், அரணை, பல்லி, விஷப்பாம்புகள் இருக்கின்றன. புலி மீது வந்த சீடனை கண்டு குருவானவர் திகைத்து போய் நிற்க, அந்த நிமிடத்திலே புலி மறைந்து சீடன் நிற்கின்றான். அவனது கூடையிலே இருந்த பல்லி, அரணை, தேள், விஷப்பாம்புகள் அனைத்தும் மறைந்து நறுமணம் மிக்க மலர்கள் வீசுகின்றன. தனது சீடனின் ஆற்றலை கண்டு, மகிமையை கண்டு, அருள் ஆனந்தத்தை கண்டு அவனை தனது தலைமை குருவான ஆதி கணேசர் இருக்கின்ற குடகு மலையிலே இருக்கின்ற பிரபுலிங்க மலை என்ற இடத்திலே இருக்கின்ற மலைக்கு மடத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் பழைய குரு. புதிய இடத்திற்கு வந்து புதிய தலைமை குருவை குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த புதிய குருவிடம் மறுபடியும் கல்வி, யோகம், வேள்வி ஆகியவற்றில் கற்று தேர்ந்து தலை சிறந்த மாணவனாகி மாதேஸ்வரன் அந்த பகுதியிலே இருக்கின்ற போது ஒரு அன்பர் தனது மலடான பசுமாட்டை கொண்டு வந்து நிறுத்தி, இந்த பசு பால் கறக்கவில்லை என்று கூற, மாதேஸ்வரன் என்ற அந்த சிறுவன் பசுவை தடவி கொடுக்க பசு காமதேனுவாக மாறி பாலை கறக்கின்றது. பல அன்பர்களின் நோயை விபூதி மூலம் கொண்டு அற்புத ஆற்றல்களை நிகழ்த்தி காட்டிய மாதேஸ்வரனை மறுபடியும் பழைய குரு இருக்கின்ற மாதேஸ்வர மலைக்கே அனுப்பி வைக்கின்றார் தலைமை குருவான ஆதி கணேசர். மாதேஸ்வரன் மலைக்கு மாதேஸ்வரன் என்ற அந்த இறைவனின் அவதாரமாக விளங்கிய அந்த சிறுவன் வந்து சேர்ந்ததும் மாதேஸ்வரன் மலையிலே இருக்கின்ற குன்றுகள் அனைத்தும் சம நிலங்கள் ஆகின்றன. காய்ந்து போன புற்கள், மரங்கள் அனைத்தும் பசுமை போர்த்து கொள்கின்றன. 12 ஆடுகள் கடும் தவம் ஏற்றி கொண்டிருந்த மாதேஸ்வரன் என்ற அந்த சிறுவன் மறைந்து அங்கே மாதேஸ்வர லிங்கம் தோன்றுகின்றது. மைசூர் சமஸ்தானத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஜெயராமராஜ உடையார் பகதூர் என்ற மன்னன் மாதேஸ்வர மலைக்கு பல நிலங்களையும் வெள்ளி வைடூரங்களையும்
தானமாக வழங்கியுள்ளார். அவருக்கு பிறகு வந்த சிஞ்சே கவுடா என்ற சிவபக்தர் 3 நிலைகளுடைய 3 ஆலயங்களை எழுப்பி மாதேஸ்வரன் மலையிலே இருக்கின்ற கோயிலை மிகவும் பிரம்மாண்டமாக கட்டியுள்ளார். அங்கே வாழுகின்ற சோழிகர், காடு குருபர், ஜெனு குருபர், குரு பக உடையார் ஆகியவர்களுக்கு இந்த மாதேஸ்வரனை குலதெய்வமாக விளங்குகின்றார். வாழ்விலே குடும்பத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், கடன் தொல்லை, பில்லி சூனியம், ஏவல், வேலை வாய்ப்பு, திருமண தடை ஆகியவர்களை போக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக மலையிலே வீற்று இருக்கின்ற மலை மாதேஸ்வரர் இன்றும் தனது பக்தர்களை அரவணைத்து அருள் புரிகின்றார். இங்கே வாழ்கின்ற தம்மடியர்கள் என்ற சிவபக்தர்கள் சிவலிங்கத்தை மாலையாக அணிந்து இந்த ஆலயத்திற்கு வந்து லிங்கமாக ஈஸ்வரனின் அவதாரமாக வீட்டு இருக்கின்ற மலை மாதேஸ்வரனை வணங்குகின்றார்கள். மேலும் இந்த ஆலயத்திலே உள்ள அந்தர கங்கை என்ற திருக்குளத்திலே நீராடினார். ராமேஸ்வரம், காசி, கேதார்நாத், பத்ரிநாத் ஆகிய புண்ணிய சேத்திரங்களிலே நீராடிய பலனும் உண்டு என்று அன்பர்கள் கூறுகின்றார்கள். தினசரி ஆயிரக்கணக்கில் மலை மாதேஸ்வரனின் அருளுக்கு பாத்திரமாகி இங்கே வருகின்ற அன்பர்களின் நோய்களையும் பிணிகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்கின்ற கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக மலை மாதேஸ்வரர் இங்கே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார். சிவன் அடியார்கள், மெய்ய அன்பர்கள், அருளாளர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய ஆலயம் மலை மாதேஸ்வரன் ஆலயம். இந்த ஆலயம் மைசூர் மாநிலத்திலே சாம்ராஜ் நகர் மாவட்டத்திலே ஹனூர் தாலுகாவிலே 300 அடி உயரத்திலே அமைந்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து சேலம், மேட்டூர், குளத்தூர் வழியாக நல்ல சாலை வசதியுடன் அமைந்திருக்கின்ற இந்த ஆலயத்திலே தினசரி அன்னதானமும் நடைபெறுகின்றது. ஓம் நமச்சிவாய். பாடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழு. மலை மாதேஸ்வரர் ஆலயம் கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் தாலுகாவில் 300 அடி உயரத்திலே அமைந்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து சேலம், மேட்டூர், குளத்தூர் வழியாக இந்த மலை மாதேஸ்வரன் ஆலயத்தை அடையலாம். அனுமலை, ஜெனுமலை, அக்காமலை, பவளமலை, லிங்கமலை, பொன்னாச்சி மலை ஆகிய 7 மலைகள் அமைந்ததுதான் மலை மாதேஸ்வர மலை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதேஸ்வர மலையிலே சிறுவன் இறைவனாகிய ஈஸ்வரனே சிறுவனாக அவதாரம் செய்து பல பக்தர்களின் துன்பங்களை போக்கி கால்நடைகளின் நோயை போக்கி மலை மாதேஸ்வரராக இன்றும் அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். சித்த நஞ்சன் என்ற தவ யோகி தனது சுத்தூர் மடத்திலே இறைவன் சிறுவனாக அவதாரம் செய்தபோது அந்த சிறுவனை அழைத்து தனது மடத்திலே தங்கி பணியாற்ற அழைத்து கொண்டு போய் அங்கே அந்த சிறுவனுக்கு கல்வி, வேள்வி, யோகம் ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கின்றார். அந்த சிறுவன் அனைத்திலும் தேர்ச்சி பெற்று தலைமை சீடனாக விளங்குகின்றான். அந்த பகுதியிலே பிறக்கின்ற குழந்தைகளுக்கு மாதன் என்ற திருப்பெயரை சூட்டும் பழக்கம் அந்த பகுதி மக்களுக்கு உண்டு. அந்த மாதன் என்ற பெயரோடு ஈஸ்வரனின் பெயரையும் சேர்த்து மாதேஸ்வரர் என்று அழைக்கின்றார் அந்த குரு. ஒரு சமயம் பூக்களை பறித்து வாருங்கள் என்று மாதேஸ்வரனையும் மற்ற சீடர்களுடன் அனுப்பி வைத்தபோது மற்ற சீடர்கள் மட்டும் பூக்களை பறித்து கொண்டு வருகின்றார்கள். மாதேஸ்வரனை காணவில்லை. சிறிது நேரத்திலே மாதேஸ்வரன் வெண்புலி வாகனனாக
காட்டிலே வாழக்கூடிய கொடிய புலி மீது அமர்ந்து வருகின்றான். அவனது பூக்கூடையிலே பூக்கள் இல்லை, அதற்கு பதிலாக தேள், அரணை, பல்லி, விஷப்பாம்புகள் இருக்கின்றன. புலி மீது வந்த சீடனை கண்டு குருவானவர் திகைத்து போய் நிற்க, அந்த நிமிடத்திலே புலி மறைந்து சீடன் நிற்கின்றான். அவனது கூடையிலே இருந்த பல்லி, அரணை, தேள், விஷப்பாம்புகள் அனைத்தும் மறைந்து நறுமணம் மிக்க மலர்கள் வீசுகின்றன. தனது சீடனின் ஆற்றலைக் கண்டு, மகிமையைக் கண்டு, அருள் ஆனந்தத்தைக் கண்டு அவனை தனது தலைமை குருவான ஆதி கணேசர் இருக்கின்ற குடகு மலையிலே இருக்கின்ற பிரபுலிங்க மலை என்ற இடத்திலே இருக்கின்ற மடத்திற்கு அனுப்பி வைக்கின்றார் பழைய குரு. புதிய இடத்திற்கு வந்து புதிய தலைமை குருவை குருவாக ஏற்றுக்கொண்டு அந்த புதிய குருவிடம் மறுபடியும் கல்வி, யோகம், வேள்வி ஆகியவற்றில் கற்று தேர்ந்து தலை சிறந்த மாணவனாகி மாதேஸ்வரன் அந்த பகுதியிலே இருக்கின்ற போது ஒரு அன்பர் தனது மலடான பசுமாட்டை கொண்டு வந்து நிறுத்தி, இந்த பசு பால் கறக்கவில்லை என்று கூற, மாதேஸ்வரன் என்ற அந்த சிறுவன் பசுவை தடவி கொடுக்க பசு காமதேனுவாக மாறி பாலை கறக்கின்றது. பல அன்பர்களின் நோயை விபூதி மூலம் கொண்டு அற்புத ஆற்றல்களை நிகழ்த்தி காட்டிய மாதேஸ்வரனை மறுபடியும் பழைய குரு இருக்கின்ற மாதேஸ்வர மலைக்கே அனுப்பி வைக்கின்றார் தலைமை குருவான ஆதி கணேசர். மாதேஸ்வரன் மலைக்கு மாதேஸ்வரன் என்ற அந்த இறைவனின் அவதாரமாக விளங்கிய அந்த சிறுவன் வந்து சேர்ந்ததும் மாதேஸ்வரன் மலையிலே இருக்கின்ற குன்றுகள் அனைத்தும் சம நிலங்கள் ஆகின்றன. காய்ந்து போன புற்கள், மரங்கள் அனைத்தும் பசுமை போர்த்து கொள்கின்றன. 12 ஆடுகள் கடும் தவம் இயற்றி கொண்டிருந்த மாதேஸ்வரன் என்ற அந்த சிறுவன் மறைந்து அங்கே மாதேஸ்வர லிங்கம் தோன்றுகின்றது. மைசூர் சமஸ்தானத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஜெயராமராஜ உடையார் பகதூர் என்ற மன்னன் மாதேஸ்வர மலைக்கு பல நிலங்களையும் வெள்ளி வைடூரங்களையும் தானமாக வழங்கியுள்ளார். அவருக்கு பிறகு வந்த சிஞ்சை கவுடா என்ற சிவபக்தர் 3 நிலைகளுடைய 3 ஆலயங்களை எழுப்பி மாதேஸ்வரன் மலையிலே இருக்கின்ற கோயிலை மிகவும் பிரம்மாண்டமாக கட்டியுள்ளார். அங்கே வாழுகின்ற சோழிகர், காடு குருபர், ஜெனு குருபர், குரு பக உடையார் ஆகியவர்களுக்கு இந்த மாதேஸ்வரனை குலதெய்வமாக விளங்குகின்றார். வாழ்விலே குடும்பத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், கடன் தொல்லை, பில்லி சூனியம், ஏவல், வேலை வாய்ப்பு, திருமண தடை ஆகியவர்களை போக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமாக மலையிலே வீற்று இருக்கின்ற மலை மாதேஸ்வரர் இன்றும் தனது பக்தர்களை அரவணைத்து அருள் புரிகின்றார். இங்கே வாழ்கின்ற தம்மடியர்கள் என்ற சிவபக்தர்கள் சிவலிங்கத்தை மாலையாக அணிந்து இந்த ஆலயத்திற்கு வந்து லிங்கமாக ஈஸ்வரனின் அவதாரமாக வீட்டு இருக்கின்ற மலை மாதேஸ்வரனை வணங்குகின்றார்கள். மேலும் இந்த ஆலயத்திலே உள்ள அந்தர கங்கை என்ற திருக்குளத்திலே நீராடினார். ராமேஸ்வரம், காசி, கேதார்நாத், பத்ரிநாத் ஆகிய புண்ணிய சேத்திரங்களிலே நீராடிய பலனும் உண்டு என்று அன்பர்கள் கூறுகின்றார்கள். தினசரி ஆயிரக்கணக்கில் மலை மாதேஸ்வரனின் அருளுக்கு பாத்திரமாகி இங்கே வருகின்ற அன்பர்களின் நோய்களையும் பிணிகளையும் பிரச்சனைகளையும் தீர்க்கின்ற கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக மலை மாதேஸ்வரர் இங்கே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்றார். சிவன் அடியார்கள், மெய்ய அன்பர்கள்
அருளாளர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய ஆலயம் மலை மாதேஸ்வரன் ஆலயம். இந்த ஆலயம் மைசூர் மாநிலத்திலே சாம்ராஜ் நகர் மாவட்டத்திலே ஹனூர் தாலுகாவிலே 300 அடி உயரத்திலே அமைந்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து சேலம், மேட்டூர், குளத்தூர் வழியாக நல்ல சாலை வசதியுடன் அமைந்திருக்கின்ற இந்த ஆலயத்திலே தினசரி அன்னதானமும் நடைபெறுகின்றது. ஓம் நமச்சிவாய.